நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, இன்றைக்கி சபையில் அரசியலில் என்ன நடக்குதோ அதே தான் சபையில் இன்றைக்கி நடக்குது. எல்லா சபையிலையும் நடக்குது. அதுலேயும் முக்கியமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி சிஎஸ்ஐ சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்தல் வைத்து அரசியலில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதையெல்லாம் இன்றைக்கி சபைகளை கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்க்குறவங்க புறஜாதிகள் நம்மளை குறை சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தை அவங்க தூசிக்கிறாங்க. அவங்க இந்த அரசியல் எலெக்ஷன் வச்சு, அந்த யார் அரசியல் எலெக்ஷன் வச்சு அந்த சபையில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைக்காக அவங்க நிற்கலை. தன்னுடைய தொழில் பெருகுவதற்காகவும், தன்னுடைய இதன் மூலமாக தனக்கு வருமானம் கிடைக்கும்படிக்கும், தன்னுடைய பெயர் புகழ்படுவதற்கும், தன்னுடைய பெருமைக்காக தான் இந்த அரசியலில், சர்ச்சில், சபையில் எலெக்ஷன் வச்சு அதை பண்ணுறாங்களே தவிர கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைக்காக அவங்க செய்யலை. இதை நன்றாக புரிந்து கொடுங்கள். ஏன்னா கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைக்காக அவங்க செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அந்த போஸ்டிங்கில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு விலகி புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை ஆரம்பித்து தன்னுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் சுவிசேஷத்தின் மூலமாக அவங்களுடைய தொழில் அப்படி போய்கிட்டு இருக்குமே தவிர, இந்த சபையில் கொண்டு அவங்க நிற்கிறாங்கன்னா தன்னுடைய வருமானத்துக்காக தான் செய்கிறாங்களே தவிர கிறிஸ்துவனுடைய நாம மகிமைக்காக அவங்க ஒருபோதும் செய்யவில்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, பவுல் அழகா தீத்துலையும் தீமோத்திலையும் அழகா சொல்லியிருக்கிறாரு, ஒரு சபையில் சின்ன போஸ்டிங்கில் இருந்து பெரிய போஸ்டிங்கள், அது யாராதாக இருந்து என்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் அவங்களுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறாரு. அந்த கேரக்டர் இவங்ககிட்ட இல்லை. அதனால தான் நான் ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். என்ன கேரக்டர்னா, கண்காணியானவன் தேவனுடைய உக்கரானுக்காரனை கேட்ட விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முட்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும், தெளிந்த புத்தியுள்ளவனும், நீதிமானும், பரிசுத்தமானும், இச்சையடக்கம் உள்ளவனும், ஆரோக்கியமான வசனத்தினாலே உபதேசம் பேசவும், எதிர்பேசுகளை வசனத்தினாலே கண்டனம் பண்ணவும், உண்மையான வசனத்தை உறுதியாக பற்றிக்கொள்வதாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவனாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், யோக்கியதம் உள்ளவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், சண்டை பண்ணிக்கிறவனாக இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனாக இருக்கணும், பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும். இது இவங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சபை எப்படி போகுதுன்னா, கர்த்தருடைய ஆரோக்கியமான வசனங்களை மேல் விருப்பம் இல்லாமல், தேவனுடைய உபதேசங்களை போதிக்காமல் வேறு விதமான உபதேசங்கள் போதித்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு சபைக்கு. இதனால் என்ன ஆகுது, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இருமாப்புள்ளவர்கள், அவர்கள் கோபமும் தர்க்கமும் உள்ள நோயுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதனால் பொறாமைகள், சண்டைகள், தூசணங்கள் உண்டாகிறது. அவர்கள் கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், அந்த தேவ தொழிலை தன்னுடைய ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள். இன்னைக்கு அநேக இடத்துல சபையில் ஆரோக்கியமான உபதேசத்தை, சத்தியத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் செவித்திணறுவளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீங்களும் நானும் தெரிந்த புத்தியுள்ளவனாக இருக்கணும், சத்தியத்தை தியானிக்கிறவனாக இருக்கணும், தீங்கு அனுபவிக்கணும், சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்றணும். அதுதான் பவுல் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சபை அப்படி இல்லை. நீங்க என்ன செய்யணும்னா, அந்த சபைக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த சபை மனம் திரும்ப வேணும். எங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபையில நடக்குதோ அந்த சபைக்காக நீங்க ஜெபிக்கணும், அந்த சபைக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அந்த சபை மனம் திரும்ப வேணும். ஏன்னா இவர்கள் மூலமாக, இந்த கள்ள சபைகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. இன்னொன்று நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, உங்களுடைய மாதந்தோறும் தசம பாகத்தை இந்த கள்ள போதகர்களுக்கு கொடுக்காம, கள்ள சபைகளுக்கு கொடுக்காம, எத்தனையோ இடத்துல ஊழியக்காரங்க சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புறஜாதிகளினால அநேக பாடுகள் பட்டு கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாக சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய தசம பாகம் அங்கே போய் ரீச் ஆகத்தக்க, நீங்கள் அங்கே கொடுக்கத்தக்க நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதனால் தெளிந்த புத்தியுள்ளவராக இருங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லலை, பைபிள் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் 3 இடத்துல ஒரே பாயிண்ட் 3 விதத்தில் அவர் உறுத்தி
கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் ஒருவராலும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கர்த்தர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அதனால இவங்க இந்த சபைக்காக நீங்க ஜெபிங்க, சபைக்காக உபவாசம் இருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென்.